தெரிந்த அளவுக்கண்டா ஜித்தால அ கன்சுலேட் ஆவி இருந்தது. தொடர்ந்து முஸ்லிம் ஒருவர் தான் இருந்தது. அது ஏன் முஸ்லிம் ஒருவரை அங்கனைக்கு நியமிக்கிறது என்னென்றால், முக்கியமாக ஹஜ் விஷயத்தில வைத்து அ கட்டாயமா அங்க இலங்கையில இருக்கக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் அங்கே போனால் அவர்களுடைய பல பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. எனவே அந்த கன்சுலேட் தான் அதிலே பேசி ஈடுபட்டு பல பிரச்சனைகளை சவுதி அரசாங்கத்தோட அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரதிநிதியோட கதைச்சு அந்த வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறவர் தான் அதிலே சம்பந்தப்படக்கூடிய ஒருவர் தான் இந்த ஜிட்டால இருக்கக்கூடிய கன்சலேட். எனவே இப்ப அதுல முஸ்லிம் அல்லாவர் ஒருத்தரை நியமிச்ச மூலமாக நான் நினைக்கிறேன் நிச்சயமாக எதிர்காலத்துல இந்த ஹஜ்ஜாஜிகள் உடைய விஷயத்திலே வைத்து பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே எனக்கு விளங்க இல்லாத காரணம் தான் இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இப்ப இத மாதிரி ஒரு அடிப்படை ஒரு பிரச்சனையை கூட இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இதை விளங்குறதுக்கு அவர்கள் எடுக்கவில்லை என்று ஏன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்குத்தான் கேபினெட்லே ஒரு முஸ்லிம் அமைச்சர் இருக்க வேணும் என்று தொடர்ந்து நாங்கள் சொன்னது. அப்ப முஸ்லிம் அமைச்சருடைய ஒருவர் அந்த கேபினெட்ல இருந்தால் இப்ப இந்த நியமனம் சம்பந்தமா இது நிச்சயமா கேபினெட்டுக்கு பேசியிருக்க வேணும். அதிலே வச்சு அவருக்கு இதை பற்றி கருத்து தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு.